வணக்கம் குருஜி. வணக்கம். மீன ராசியில இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்ப மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த மகர ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானோட பயிற்சி ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு. இந்த பயிற்சிங்கிறது மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா 7.5 சனில இருந்து விடுதலையாக வெளியே வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை இருக்கு, இன்னொன்று உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. பொதுவாகவே 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? இப்போ இந்த மகர ராசி நேர்கள் அப்படிங்கும்போது உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா ராசிநாதன் சனீஸ்வர பகவான் இப்போ அவர் 7.5லேருந்து வெளியில் வந்தது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் கூட, தனக்காரகன் புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கும்போது அவருக்கு நிறைய நன்மைகள் நடந்தது. ஆனால் வக்கர நிவர்த்தி ஆனோடனே மறுபடியும் உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது, பிரச்சனை ஆகிடுது. அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் அப்படியே இந்த லாக்டவுன் அந்த மாதிரி லாக் ஆகிடுது. அதே சமயம் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த சுக்கிர பகவான் இப்போ ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். ஏன்னா 3ஆம் இடத்துல அவர் சனீஸ்வர பகவானோட சேர்ந்தால் கூட, உச்சமடைந்தால் கூட ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்கல. இப்போ அவர் மாறி 4ஆம் பாவத்துக்கு, கேந்திரஸ்தானம் ரொம்ப அற்புதம். 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பொன் பொருள் ஆடை ஆபரணம், இல்லைன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அந்த சொத்து சேர்க்கை இதெல்லாம் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு, அதாவது சின்ன வயசுல இருந்து இப்ப மேல் படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கும் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும் நிறைய தடைகளை கொடுத்துருக்கு. மற்றபடி படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சுக்கிர பயிற்சி? இந்த சுக்கிர பயிற்சி அற்புதமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் பாவம்னாலே கல்வி பாவம் சொல்லலாம். தாராளமாக தாயாஸ்தானம் இதெல்லாம் கண்டிப்பாக. ஸோ இந்த குழந்தைகள்லாம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன். ஸோ ரொம்ப நல்லா படித்து ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த குழந்தைகளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கிற குழந்தைகளும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த சுக்கிரபகவான் கண்டிப்பாக கொடுப்பார். திருமண தடை நிறைய இருக்கு. திருமண தடை பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல முடியாத கஷ்டம். 7.5 சனி, அதுல திருமணம் நடக்கல. ஒண்ணு, திருமணம் நடந்து கொஞ்சம் பிரச்சனைகள், இதுவும் நிறைய இருக்கு. இதுல இந்த மகர ராசிக்கு ஓரளவுக்காது, ஏன்னா குருவும் 6ஆம் இடத்துல தான் இருக்காரு. இப்ப 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானுக்கு தான் பயிற்சி ஆவார். அப்பாடா, இப்ப சனி விடுதலை அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு நடந்திருக்க தவிர மற்றபடி வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல. இப்ப சுக்கிர பகவானாவது ஏதோ ஒரு வெளிச்சத்தை காட்டுவாரா? இப்போ இந்த சனி பகவான் ஒன்றும் பெருசாக மாற்றம் ஒன்றும் கிடைக்கல. அதே மாதிரி ஏன்னா 3ஆம் பாவத்துக்கு தான் வர்றார். 3ஆம் பாவங்கிறது அரைமறைவு ஸ்தானம். அதில் வராருங்கும்போது பரவாயில்லை. ஏழைப்பட்ட கஷ்டங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் விடிவு காலமே தவிர மற்றபடி குரு பகவான் இன்னும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகலை. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. சரி, சுபகாரிய நிகழ்ச்சிகள், திருமண தடை அப்படிங்கும்போது இந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு நன்மையை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்லா கவனிங்க, வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேனே தவிர கண்டிப்பாக நடக்கும்னு நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ ஏற்படுத்தி கொடுக்கும்போது நடக்கிறதுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. இருந்தாலும் இவங்க கொஞ்சம் காலம் பொறுத்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சுக்கிர பகவான் பரவாயில்லைங்கிற லெவலுக்கு வருவார். மகர ராசியில வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வேலை போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு, வேலை கிடைச்சிருக்கு. ஆனா சரியான வேலை அமையலை. இது வரைக்கும் சரியான வேலை அமைஞ்சவங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு, ஓரளவுக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதுல தசைகள் ரீதியா இப்ப குரு தசை, சனி தசைலாம், இந்த தசைகள்லாம் இருக்கு இல்லையா, சுய ஜாதகத்துல சரியில்லாத நபர்களுக்கு அடி மேல அடி. அதுலயும் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சனி பகவானுக்கு பகை கிரகமா இருந்துச்சுனாக்கா, இந்த ராசிக்கே பகை கிரகம் தான் அது. இப்ப சூரியன் சந்திரன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அது மாதிரி புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்காங்க. இது வேலை வாய்ப்பு ரீதியா. இன்னொன்னு தொழிலும் சேர்த்துதான். ஒண்ணு வேலையில இருக்கிறவங்களுக்காவது பரவாயில்ல, ஓரளவுக்கு விட்டு வச்சிருக்கு. ஆனா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அது சொல்லவே தேவையில்ல, கொடூரமான செயல். அது மாதிரி அந்த அளவுக்கு கொடுமை பண்ணிருக்கு. ஓரளவுக்காவது சுக்கிர பகவான் அப்படிங்கிறது ஒரு நன்மை செய்யுமா? ஏன்னா குரு 6ஆம் இடத்துல, ஏன்னா யோகாதிபதி கிடையாது குரு, 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. யோகம் செய்யக்கூடிய கிரகமா இருந்தா பரவாயில்ல, யோசிக்கலாம். அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் அது மறைஞ்சா இன்னும் நல்லது. ஏன்னா நல்ல இடத்துல தான் குரு இருக்கு. இப்ப சுக்கிர பகவான் பயிற்சிங்கிறது 4னாவே உங்களுக்கு தெரியும். வேலையை சொல்லக்கூடிய இடம், ஒண்ணு இடம், இது மாதிரி உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே ஓரளவுக்கா தீர்வுக்கு வருமா? கண்டிப்பா. ஏன்னா சுக்கிர பகவான் இந்த 4ஆம் பாவத்துக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் மாற்றங்களை இவங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 6ஆம் பாவத்தில் குரு இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இன்னும் உத்தியோகத்தில் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் கிடைக்கல. ஒன்று, அதேமாதிரி தொழில் வியாபாரம் முன்னை விட
பரவாயில்லைங்கிற லெவலில் இல்லை, முன்னை விட கீழேங்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் வர இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வந்திருக்கு, ஒன்றும் சர்வே பண்ணுற அளவுக்கு இல்லை, பரவாயில்லைங்கிற மாதிரி. ஆனால் 6ஆம் பாவத்தில் மறைந்தாலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னாக்கா இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார் ஓரளவுக்கு. ஏன்னா ஒரு சந்தோஷத்துக்கே இவர் தான் காரணம், சுக்கிரன் தான். அப்போ அந்த 4ஆம் பாவத்துக்கு வரார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒவ்வொரு ரூபத்துலையும், உத்தியோகத்தில் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி, குடும்பத்தில் சரி, கணவன் மனைவி உறவு எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் அமையும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து கடன் பிரச்சனை அப்படி இல்லை உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஏன்னா 7.5 சனி வந்தால் ஆண்கள் ஓரளவுக்கு தாங்கிக்கிறாங்க, அந்த உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கல. பெண்கள் வந்து அந்த அளவுக்கு தாங்க முடியாது. ஏன்னா மனசுல ஒரு வலி இருந்ததுனாக்கா முதல்ல பாதிக்கிறது பெண்களுக்கு தான். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய, மருத்துவ செலவு, டோட்டலா உடஞ்சு போயிடறாங்கன்னு வச்சுங்களேன். அது மாதிரியான கஷ்டத்தெல்லாம் கொடுத்து இல்லையா. ஒண்ணு கடன், அப்படி இல்லைனாக்கா நோய். இதுல எதுலயோ ஒண்ணுத்துல சிக்கி சின்னமனமாயிருக்காங்க பெண்கள், அதாவது மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள். இவங்களுக்கு அந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா. ஏன்னா ஜீவனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவரும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவன், நன்மை செய்யக்கூடிய கிரகம் நல்ல இடத்துல இருக்கு, அதனால ஒரு மாற்றம் வருமானதான் என்னோட கேள்வி. கண்டிப்பா. ஏன்னா 5, 10 குடையவன் அப்படிங்கும் போதே 4ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். அப்ப இவங்களோட கடன் சுமை கண்டிப்பா குறையும். குறையுங்கிறத விட மறையும்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வருமானம் வரும். வருமானம் வரும்போது கடன் நிறையா இருக்கிறவங்களுக்கு அந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கடன் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா கடனை அடைச்சிட்டு ஏதாவது ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இடம் வாங்கி போட்டு அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இந்த மகர ராசி பெண்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி ஏகப்பட்ட உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மறையும். ஓரளவுக்கு மருத்துவ செலவுகள்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு மன தெளிவு, உடல் தெளிவு கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார் கண்டிப்பா. இப்போ குறிப்பாக பெண்களுக்கு வந்து இது மாதிரியான பிரச்சனைகள் இது ஓகே ஓரளவுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொத்து ரீதியாக ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கு. ஏன்னா சொல்லவே தேவையில்லை, இடம் சம்மந்தமான பிரச்சனை, பணம் சம்மந்தமான பிரச்சனை, 7.5 சனியில் இது எல்லாருமே ஓரளவுக்கு தீர்வுக்கு வரணும்னாக்கா என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும்? கண்டிப்பாக இந்த சொத்து பிரச்சனை, உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே தீரணும், நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து மாற்றுத்திறனாளிக்கு ஒரு உதவி பண்ணணும். வெள்ளிக்கிழமை மாற்றுத்திறனாளிக்கு ஒரு அன்னதானம் பண்ணுறது, டிஃபன் வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா அவங்களுக்கு தேவையானது. சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு போர்வை தேவைப்படலாம், இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு என்ன உதவி அவங்களுக்கு. அதேமாரி ஆர்ஃபனேஜ் அவங்களுக்கெல்லாம் இந்த அனாதை ஆசிரமம்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதை வந்து வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம். எப்போ வேணாலும் பண்ணலாம், நம்ம மனசு தான். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை பண்ணும்போது அந்த சுக்கிர பகவானோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னாலே வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போதே 6லேருந்து 7 சுக்கிரஹோரை தான் ஆரம்பம். ஸோ ஆரம்பமே வெள்ளிக்கிழமை பார்த்தாலே நமக்கு ஒரு சுபிக்ஷமான ஒரு போக்கு காலையில் எழுந்தோடனே நமக்கு கிடைக்கும். அந்த வெள்ளிக்கிழமையோட அனுகிரகம் நமக்கு அந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ இந்த வெள்ளிக்கிழமை இவங்க அந்த ஆர்ஃபனேஜுக்கு இல்லைன்னா மாற்றுத்திறனாளிக்கு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணினாங்கனாலே இந்த மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.